ஒரு நாள் உலகம் முழுவதும் காதலர் தினம் என்று கொண்டாடுகிறது. பூக்கள், பரிசுகள், வாழ்த்துகள். ஆனால் ஒரு முஸ்லிம் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா? காதல். இஸ்லாம் காதலை மறுக்கவில்லை. ஆனால் அந்த காதல் ஹலாலாக இருக்க வேண்டும். இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது திருமணத்தின் மூலம் வரும் புனிதமான உறவு. அல்லாஹ் கூறுகிறார், உங்களில் அமைதியைக் காண உங்கள் துணைகளை உங்களுக்காக படைத்தான். அதுதான் உண்மையான காதல். மரியாதையுடன், பொறுப்புடன், அல்லாவின் பயத்துடன் இருக்கும் காதல். காதலர் தினம் என்றால் என்ன? அது செயின்ட் வேலண்டைன் என்ற கிறிஸ்தவ மரபை நினைவு கூறும் நாள். இது ஒரு இஸ்லாமிய பண்டிகை அல்ல. நம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு சமூகத்தைப் போல நடக்கிறாரோ அவர் அவர்கள் உடையவர். ஒரு முஸ்லிம் அவன் காதலை வெளிப்படுத்த வேண்டுமெனில் அதை திருமணத்தின் வழியாக செய்ய வேண்டும். இஸ்லாம் நமக்கு 2 பண்டிகைகளை மட்டுமே வழங்கியது, ஈதுல் ஃபித்ர் மற்றும் ஈதுல் அத்ஹா. அதனால் காதலர் தினத்தை கொண்டாடுவதற்கு பதிலாக நாம் அல்லாவின் கட்டளைகளுக்கு இணங்க வாழ்வோமாக. உண்மையான காதல் ஒரு நாள் மட்டுமல்ல, முழு வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும். அல்லாவுக்காக காதலிக்கவும், அல்லாவுக்காக வாழவும், அல்லாவுக்காக திருமணம் செய்யவும். அதுவே ஒரு முஸ்லிமின் அழகிய காதல்.